Hi students, the third numerical problem in the textbook exercise. A flywheel rotates with a uniform angular acceleration. If its angular velocity increases from 20 pi radian per second to 40 pi radian per second in 10 seconds, then find the number of rotations in that period. So flywheel is a circular wheel which is rotating. So initially its angular velocity is how much? 20 pi radian per second. So I will take omega initial. So that is equal to 20 pi radian per second is the unit. It is having a final angular velocity omega final. So this is equal to how much? 40 pi radian per second. அப்போ முதல்ல மெதுவா சுத்தி இருக்குது, அதுக்கப்புறம் வேகமா சுத்திருச்சு. அப்போ இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10 seconds. ஓகேவா? அப்ப டைம் டேக்கன் is equal to 10 seconds. சரி, இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன், இப்போ ஆக்சலரேஷன் ஜெனரலா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். In linear velocity, A is equal to V minus U by T. In angular motion, angular acceleration. Okay, I am going to find the angular acceleration. இப்போ கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஆல்பா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ ஆல்பா is equal to omega final minus omega initial divided by the given time. அப்போ this is equal to 40 pi minus 20 pi divided by 10 seconds, or alpha is equal to 40 minus 20 is 20 by 10. Okay va? Appa this is equal to 20 pi divided by 10. So this is equal to 2 pi. இப்ப நியூமரேட்டர்ல யூனிட் ரேடியன் per second இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு செகண்ட் இருக்கு. அப்ப ரேடியன் per second ஸ்கொயர், யூனிட் ஆக்சலரேஷனுக்கு ரேடியன் per second square. இது ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டெப் பா. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் given informationல இருந்து ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பாவை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். புரியுதா? இப்போ என்ன ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 செகண்ட்ஸ்ல எத்தனை ரொட்டேஷன்ஸ் அந்த ஃப்ளைவீல் சுத்தி இருக்கும். the time taken to complete one rotation இருக்கு இல்லையா, ஒரு சுத்துறதுக்கு தேவைப்படுற டைம் எவ்வளவோ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இல்ல பீரியட் ஆஃப் ரொட்டேஷன். புரியுதா? சரி, இந்த 10 செகண்ட்ஸ்ல அது எத்தனை ரொட்டேஷன் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கைனமேட்டிக்ஸ்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ லீனியர் மோஷன், ஓகேவா? இன் லீனியர் மோஷன் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் கைனமேட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னாக்க S is equal to U into T plus half into A into T square ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் இது ஆங்குலர் மோஷன்ல. அப்ப in angular motion, so similar equation I am going to use. So just to recall, okay, your memory, I have written this. இதே மாதிரி ஈக்குவேஷன் இப்ப நம்ம எழுத போறோம். அப்ப இங்க லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் S க்கு பதிலா நம்ம இங்க என்ன எழுதணும்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. அப்போ this is equal to இங்க U இனிஷியல் வெலாசிட்டி க்கு பதிலா இங்க என்ன எழுதணும்? ஒமேகா இனிஷியல் into டைம் plus half into லீனியர் ஆக்சலரேஷனுக்கு பதிலா இங்க என்ன எழுதணும்? ஆல்பா into t ஸ்கொயர். அப்ப தீட்டா is now equal to ஒமேகா இனிஷியல் இருக்குல்லப்பா, ஒமேகா இனிஷியலுக்கு பதிலா 20 pi. அப்போ this is 20 pi into t is equal to how much? 10 seconds. அப்போ into 10 plus half into ஆல்பாக்கு பதிலா நம்ம என்ன போடணும்? இங்க 2 pi. ஓகேவா? so this is 2 pi multiplied by t square. அப்ப t ஸ்கொயருக்கு பதிலா என்ன போடணும்? 10 ஸ்கொயர். புரியுதா? அப்ப நிதானமா சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க, ஆன்சர் ஈஸியா வந்துரும். புரியுதா? அப்ப தீட்டாவுடைய வேல்யூ தெரிஞ்சிரும். அப்ப this is equal to 20 pi into 10 என்னன்னு கேட்டீங்கன்னா 200 pi plus இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். புரியுதா?
அப்போ மிச்சம் என்ன இருக்குது 10 square 100 அப்போ this is equal to 100 pi. Therefore theta is equal to 200 pi plus 100 pi is 300 pi. புரியுதா? இப்போ theta is the angle subtended by the wheel. அந்த wheel வந்து ஒரு full circular rotation, ஒரு rotation மேக் பண்றதுக்கு theta எவ்வளவு இருந்திருக்கும்? 360 டிகிரி தானே, 360 டிகிரி தானே சுத்தி இருக்கும். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டைம் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கேபிட்டல் T. அதனால by formula this theta is also equal to 2 pi radian, that is 360 degree divided by the time period. அப்போ இது வந்து 2 பைங்கிறது என்ன? டோட்டல் ஆங்கிள் இன் a circle. ஒரு சர்க்கிள்ல வந்து டோட்டல் ஆங்கிள் subtended by the flywheel in one rotation. அது எவ்வளவு? 360 டிகிரி இல்லனா 2 பை ரேடியன். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எவ்வளவு டைம் எடுத்திருக்கோ அதுக்கு பேர் என்ன? பீரியட், கேபிட்டல் T. அப்ப இத 2 பை into 1 by T ன்னு எழுதலாமா? This is also equal to what? 2 pi into 1 by period. So this is also equal to what? 2 pi into small n. இது முக்கியமான ஃபார்முலா. where n is the number of rotations per second. So இது வந்து number of rotations per second. இதுக்கு பேர் என்ன? frequency. இல்லையா? இதுக்கு பேர் தான் என்ன? frequency of rotation. So number of rotations per secondங்கிறது frequency. ஒரு செகண்ட்ல எவ்வளவு ரொட்டேட் பண்ணுது, எத்தனை ரொட்டேஷன்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது பேர் தான் frequency. அதை கண்டுபிடிச்சிட்டு 10ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிற போறோம். ஏன்னா 10 செகண்ட்ஸ்ல எவ்வளவு ரொட்டேஷன்ஸ் அது மேக் பண்ண போகுது அதான நம்மளுக்கு ஆன்சர். அப்ப ஒரு செகண்டுக்கான எக்ஸ்பிரஷன் வந்துச்சு. அப்போ நம்ம வந்து இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்குவோம், இதை ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுக்குவோம். இப்ப theta is equal to 300 pi இந்த ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப theta by ஃபார்முலா என்ன? 2 pi times the frequency. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா நம்ம n கிடைச்சிரும். n ஓகே. அப்ப 2 pi n, அப்ப 2 pi into n is equal to 300 pi. So this is equal to 300 pi. So both sides pi is getting cancelled. புரியுதா? அப்ப 2n is equal to 300. Therefore n is equal to what? 300 divided by 2. So this is equal to 150. Okay, 150 rotations. இதுதான் ஆன்சர். புரியுதா? அப்போ அதோட frequency இந்த given டயத்துல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்க 150 rotations மேக் பண்ணுது. புரியுதா? அப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் we started with the expression for angular acceleration. angular acceleration கண்டுபிடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் equation of kinematics we are using. அந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்ம தீட்டா, அப்போ டோட்டல் ஆங்கிள் இந்த 10 செகண்ட்ஸ்ல இந்த 10 செகண்ட்ஸ் t 10 செகண்ட்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணி அதுல எவ்வளவு ஆங்கிள் சப்டன் பண்ணுது, அந்த ஆங்கிள்ல எத்தனை ரொட்டேஷன்ஸ் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட். ஓகேவா? ஃபைன்.